ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மக்களே. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, சட்டப்பணிகள் ஆணைக்குழு வந்து ஒரு வேகன்சி உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்ட சட்டசபை பணியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ என்னென்ன வேகன்சி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா, சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து ஒரு வேகன்சியும், டெப்யூட்டி சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து 3 வேகன்சியும், அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் வந்து 6 வேகன்சியும், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கிளர்க்கில் வந்து 3 வேகன்சியும், ரிசப்ஷனிஸ்ட்க்கும் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட் டைப்பிஸ்ட் வந்து 1 வேகன்சியும், ஆஃபீஸ் பியூன் வந்து 3 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதெல்லாம் போய் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் ஃபில் பண்ணி அதை நீங்கள் உரிய முகவரி வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற தபால் மூலமாக சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான கடைசி தேதி பார்த்தீங்கன்னாக்கா 14/7/2025 மாலை 5:30 மணிக்குள்ளே நீங்கள் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அது கடைசி தேதி தான் பார்த்தீங்கன்னா 14/7/2025 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலுக்கான எக்ஸ்ப்ளனேஷன்லாம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. என்னென்ன பண்ணணும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் படித்து நீங்கள் நோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளை பண்ணுறாமல் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ சீஃப் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில்னு பார்த்தீங்கன்னா, ப்ராக்டிஸ் இன் கிரிமினல் லா ஆஃப் அட்லீஸ்ட் 10 இயர்ஸ், அதாவது உங்களுக்கு வந்து 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கங்க. எக்ஸலண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கிரிமினல் லா போட்டுருக்காங்க. அதாவது நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எக்ஸலண்ட்டாக பெட்டராக பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் கம்யூனிகேஷன் ஸ்கில்லாம் கேட்குறாங்க. ஸோ அதெல்லாம் கிளியராக பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா, நாலேஜ் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் நாலேஜ் தான் கம்பல்சரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. குவாலிட்டி அண்ட் லீட் டு டீம் கெப்பாசிட்டி பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் பண்ண மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஆஃபீஸில் இருக்க டீமில் வந்து கெப்பாசிட்டி மேனேஜ்மெண்ட் பண்ணணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சீஃப் லீகல் எய்ட் கவுன்சில் கொடுத்துருக்காங்க. அதுவே டெப்யூட்டி சீஃப் லீகல் எய்ட் கவுன்சில் பார்த்தீங்கன்னாக்கா, அது 7 இயர்ஸ் வந்து கிரிமினல் லா வந்து அட்லீஸ்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி கிரிமினல் லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், கம்யூனிகேஷன் ஸ்கில் இருக்கணும், லீகல் வந்து ரிசர்ச்சில் இருக்கணும், ரிசர்ச்சில் ஸ்கில் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஐடி நாலேஜ் அண்டு ப்ரொஃபஷனல் ஒர்க் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டாக வந்து அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சிலில் பார்த்தீங்கன்னாக்கா, ஃப்ரெஷராகவும் இருக்கலாம், இல்லை எக்ஸ்பீரியன்ஸில் வந்து 3 இயர்ஸாகவும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அதே மாதிரியும் பார்த்தீங்கன்னாக்கா கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது எழுதுலையும் சரி பேசுறதுலையும் சரி கம்யூனிகேஷன் கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் நல்ல எஃபெக்ட் இருந்தால் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ஐடி உங்களுக்கு நாலேஜ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி இருக்கணும், ப்ரொஃபஷனஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையும் பார்த்து நான் அதுக்கு தான் அப்ளை பண்ணிங்கன்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட்டுக்கு அந்த கிளர்க்கு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் என்ன டிகிரி இருந்தாலும் போயிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெயினான ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் ப்ராசஸ், அதாவது கம்ப்யூட்டர் நாலேஜ் கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி குட் டைப்பிங் ஸ்பீட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ப்ராப்பராக பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபைல் மெயின்டெனன்ஸ், அதாவது உங்கள் ஆஃபீஸில் இருக்க ஃபைல்ஸு டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மெயின்டெனன்ஸ் பண்ணணும், ப்ராசஸிங் கரெக்டாகவும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்ட் கம் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதுக்கு என்ன டிகிரி கேட்குறாங்க. அதேமாதிரி கம்யூனிகேஷன் கம்பல்சரி கேட்குறாங்க. வேர்ட் அண்ட் டேட்டா ப்ராசஸிங் கம்பல்சரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேர்டு டெலிகாம் கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா டெலிஃபோனு, ஃபேக்ஸ் மிஷின்ஸு, ஸ்விட்ச் போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டெலிவிஷன் கம்பல்சரி செக் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா குட் டைப்பிங்ஸ் ப்ரொஃபஷன்ஸை நீங்கள் டைப் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தான் டேட்டா என்ட்ரி கரெக்டாகும் சொல்லியிருக்காங்க. ஆஃபீஸ் பியூன் பார்த்தீங்கன்னாக்கா சொல்லியிருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் 8வது படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி கிளீனிங் ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடாக உங்களுக்கு இது பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது தமிழ் பார்த்து நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிளோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒர்க் ப்ரொஃபைல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு மாதிரி பார்த்து நீங்கள் தெரிஞ்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம் நீங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கான சம்பளம் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள். இதுதான் மெயினான விஷயம் நமக்கு. சீஃப் லீகல் எய்ட் கவுன்சில் பார்த்தீங்கன்னாக்கா 60,000 to 70,000 சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி டெப்யூட்டி சீஃப் லீகல் எய்ட் கவுன்சிலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 30,000 to 50,000 சொல்லியிருக்கிறாங்க. அதேமாதிரி அசிஸ்டன்ட் லீகல் எய்ட் டிஃபென்ஸ் கவுன்சில் பார்த்தீங்கன்னா 20,000 30,000 சொல்லியிருக்கிறாங்க. கிளர்க் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னாக்கா 12,500 15,000 சொல்லியிருக்கிறாங்க. ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு டேட்டா என்ட்ரி பார்த்தீங்கன்னாக்கா 12,000 15,000 சொல்லியிருக்கிறாங்க. பியூனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 10,000 to 12,000 சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஹவு டு அப்ளைன்னு பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா அதுதான் உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஃபார்மு இந்த அப்ளிகேஷன் அதுக்கான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து ஓகே ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அதாவது பொதுவான விதிமுறைகள்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் படித்து பார்த்து நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணலாம் நீங்கள்.
ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அதாவது சீஃப் டெப்யூட்டி அசிஸ்டன்ட் டிஃபென்ஸ் லீகல் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 3 பேரும் ஒரே அப்ளிகேஷன் தான். இங்கே வந்து பாஸ்போர்ட் ஃபோட்டோ ஓட்டணும். அதுக்கப்புறம் பார்த்தா அப்ளிகேண்ட் அவங்க யார் அப்ளை பண்ணீங்களோ அவங்களோட நேமு, ஃபாதர் நேமு, ஃபாதர் ஆர் ஹஸ்பண்ட் நேமு, டேட் ஆஃப் பர்த்து, உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது, என்ன மேலா ஃபீமேலா டிரான்ஸ்ஜெண்டரா அவங்க வந்து ஃபில் பண்ணணும். ரெசிடென்ஷியல் அட்ரஸு வித் ஆஃபீஸ் அட்ரஸு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, பேன் நம்பர், ஆதார் நம்பர் எல்லாமே கொடுக்கணும். அதேமாதிரி குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன படிச்சிருக்கீங்க, இப்போ என்னென்ன படிச்சுட்ருக்கீங்க, சம்திங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எல்லாமே ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ரோல்மெண்ட் டேட்டு எல்லாமே கேட்குறாங்க பாருங்கள். அது எல்லாமே டோட்டலாகவே உங்களுக்கு வந்து ஃபில் பண்ணி என்ன எலிஜிபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதையும் சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, கிளர்க்கு, ஆஃபீஸ் பியூன், இவங்க 3 பேருக்கும் பார்த்தீங்கன்னா 3 வேக்கன்சி அதுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. யார் அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய நேமு, அது மேலே இருக்கிற 2 டேஷ்மே பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் யூஸ் அது நீங்கள் எதுவும் டச் பண்ண தேவையில்ல. கீழே இருக்கிற பாக்ஸ் வந்து 3 ஃபோட்டோ வச்சுருக்கணும். நீங்கள் ஃபோட்டோ ஒட்டிட்டு ஸோ அதுமாரி நீங்கள் எல்லாமே பண்ணணும். நீங்கள் இது வைக்கிற டாக்குமெண்ட்லாம் பார்த்தா செல்ஃப் அட்டஸ்ட் கம்பல்சரி இருக்கணும். செல்ஃப் அட்டஸ்ட் இருந்தால் தான் உங்களுக்கு கம்பல்சரி இது பண்ணுவாங்க. அதுமாரி நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் டிக்ளரேஷன் ஃபில் பண்ணி அட்டாச்மெண்ட் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஓகே ஆகும் உங்களுக்கு. ஸோ அதை ஃபில் பண்ணி தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ யாருக்கெல்லாம் தகுதி எலிஜிபிள் இருக்குங்களோ கண்டிப்பாக அப்ளை பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் நீங்கள். ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிற எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.